கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட போது அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த நாளிலே தானே அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான் என்று எபேசு 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்கு பல பதில்கள் இருக்கிறது, பல ஆன்சர்ஸ் அதுக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு, அவன் சாதாரணமான வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். சாத்தானுடைய சூழ்ச்சிகளை அறிந்து கொண்டு அவைகளுக்கு விலகி இருக்கும்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்லாமல் மனிதர்களை நேசிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் வாயிலாக தேவ அன்பை பெற்றுக்கொள்கிறான். தேவ அன்பை அவன் பெற்றிருக்கிறதுனாலே, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றதினாலே தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது, தேவனோடு ஐக்கியமாயிருக்கிறதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. இது போல ஒரு சாதாரண மனிதன் விசுவாசியாய் மாறின பிறகு பரிசுத்த ஆவியை பெறுகிறதற்கு இத்தனை காரணங்கள் இருக்கிறது. ஆனால் எபேசின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்று. அப்படி என்றால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அவன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எப்படி மகிமை அடைந்தாரோ அதே போல நாம கூட மகிமை அடைந்து அவர் மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருப்பதற்கு கடைசி நாளில் நம்மை அவர் எழுப்பி இயேசுவை போல மறுரூபமான மகிமையின் சரீரம் கொண்டு அவருடன் நித்தியமாய் இருப்பதற்கு கடைசி காலத்தில் நாம் இப்போ ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மரித்து போனான். சரீரத்தின்படி மரித்தாலும் அவனுக்கு மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வருகையில அவனுக்கென்று ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அவன் மறுபடியும் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்து மகிமையில இருந்தாரே, அதே மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிறவனும் மகிமையில இருப்பான். அந்த மனிதன் மகிமையில் இருப்பதற்கு, நித்திய காலம் மகிமையின் சரீரத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அச்சாரமாய் இருக்கிறார் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல அவர் கேரண்டியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றது இந்த சரீர வாழ்க்கை முடிகிற வரைக்கும் மட்டுமல்ல, மரித்து நம்மை புதைத்து விட்டாலும் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் எழுப்பப்பட்டு உயிர் தெழுந்திருந்து நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவன் அடையும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பார். அவர் தான் கேரண்டி. இப்போ ஒரு பொருளை வாங்கினா கேரண்டி கார்டு கொடுப்பாங்களே, அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு கேரண்டி கார்டு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்ற நாம் யாவரும் பாக்கியவான்கள். நிச்சயமாக ஒரு நாள் அவருடைய மகிமையில நாமளும் பிரவேசித்து நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு நம் பிதாவோடு இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கேரண்டியா இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.